ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நெடுநாளைக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். சில ஊழிய காரியங்கள் காரணமாக நாம் இதை உடனடியாக கொண்டு வர முடியல. அநேகர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த நேற்று வரை நிகழ்ச்சியை இனி தொடர்ந்து கொண்டு வருவதற்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில புதிய நிகழ்ச்சிகளும் அதாவது சில காரியங்கள் கடைசி காலத்தை குறித்த மிக முக்கியமான காரியங்களும் நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் கொண்டு வர போகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவது ஒரு அப்டேட், அதாவது அமெரிக்க டாலரை பற்றி தான். தொடர்ச்சி அதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வல்லரசு விழ வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அது விழுந்தால் தான் இன்னொரு வல்லரசு எழும்போம். அதன் அடிப்படையில் அமெரிக்காவுடைய வீழ்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வருஷம் 2023 அமெரிக்காவுடைய மொத்த வீழ்ச்சியும் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பேங்க், ஃபெடரல் பேங்க்லேருந்து ஃபஸ்ட் பேங்க்லேருந்து எல்லாமே வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரியதான ஒரு வியாபாரின்னு சொல்லலாம், இல்லை அமெரிக்கா உருவாக்குனவர்னு சொல்லலாம், ஜேபி மார்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பேங்க்கை எடுத்து அந்த பேங்க்கு காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி அவங்க ஒரு பேங்க்கை எடுத்து அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அமெரிக்கா பல கம்பெனிகள் திவாலை கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் இருக்கக்கூடியதான எம்பி சொல்கிறாரு, காங்கிரஸ் இப்போ ஒத்துக்க வேண்டிய இடத்துல வந்துருச்சு. டாலரேஷன், அதாவது டாலர் மதிப்பு குறைஞ்சி வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. ஜூன் மாதத்துலேருந்து அமெரிக்கா மிக மோசமான கண்டிஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நியூஸே நமக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புறம் அமெரிக்காவுடைய வீழ்ச்சியை காட்டி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு வல்லரசினுடைய காலம் முடிவடைய தொடங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு மாற்றான இன்னொரு வல்லரசு எழுமணும் இல்லையா? அதற்கான வேலைகளும் இன்னொரு பக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி, அதாவது ஒரு கரன்சி அவங்க உருவாக்கலை, அந்த பிரிக்ஸ் கரன்சிக்குள்ளேயே அவங்களே பரிவர்த்தனை பண்ணிக்கொள்கிறாங்க. உதாரணமாக பிரேசிலாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அல்லது சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், தங்கள் பணங்களையே மாற்றிக்கிட்டாங்க. இந்தியா கூட 22 நாடுகளுக்கு தன்னுடைய பணத்தை மாற்றுறதுக்கு உரிமை வாங்கி வச்சுருக்கிறது. இப்படி நிறைய நடந்தாலும் கூட இன்னொரு 25 நாடுகள் பிரிக்ஸ் நாடுகளோடு கேட்குறாங்க, நாங்களும் இதே மாதிரி செய்ய தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கரன்சியில் ஒரு கன்ஃபியூஷன் மெத்தட் வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடே கிடையாது பாருங்களேன். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங், அமெரிக்க டாலர் தான் கண்ட்ரோல். இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்க டாலர் இல்லை. அதாவது வேதத்தில் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் நடக்குது. வல்லரசு எழுவதும் விழுவதும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். ஆனால் இதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக சொன்னால் ஒத்துக்கிறாங்க, ஆதாரபூர்வமாக ஒத்துக்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக பைபிள்னு சொன்னால் மட்டும் அவங்களுக்கு அது அக்செப்டன்ஸ் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இதை இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருது. இதையும் நாம் வேதாகமத்தின் துணையோடு கூட தான் சொல்லிக்கிட்டே வரோம். அமெரிக்கா நிச்சயம் வீழ்ச்சி அடையும். அதற்கு மாற்றாக இன்னொரு கரன்சி, அந்த கரன்சியை கூட நம்ம சொல்கிறோம் யூரோப்பியன் யூனியனாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடியது. ஏன்னா 10 நாடுகள் கூட்டமைப்பு வரணும், ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது வரணும், அதில் யூரோ வரணும். கண்டிப்பாக அது டிஜிட்டல் கரன்சியாக, நாம் இதுக்கு முன்னாடியே பயோசிப்பை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ அடுத்து அதுதான் வரப்போகிறது. யூரோ தான் மாற்றாக வரும். அது ஒரு உலக யுத்தத்துக்கு பிறகு வருமா அல்லது அதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுப்பாங்களா? எப்படியோ யூரோ தான் மாற்று பணமாக வரும். அடுத்த உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் எழும்பும். அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் தெளிவாய் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிலருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, அமெரிக்கா அப்படிலாம் இல்லை, காப்பாற்றப்படும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அமெரிக்கா மூழ்குகிற கப்பலாய் மாறிவிட்டதுன்னு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளே பேப்பரில் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு எக்கனாமிக்கல் ஃபோரம் எடுத்து பாருங்கள், பல ஃபோரம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கீழே விழ தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வல்லரசு உருவாகிறது. அந்த வல்லரசு தான் ஐரோப்பியன் யூனியன். நாம் நினைக்கிற ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டுக்கான அடித்தளத்தை போடுகிற அரசாங்கமாக இருக்கும். இதோடு சேர்த்து இதோடைய அப்டேட் வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் கொஞ்சம் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம்.